நம் அருமை நண்பர் ஒருவர் உரையாற்ற காத்து கொண்டிருக்கிறார். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தன் பள்ளி பருவத்து தன்னுடன் பயின்ற நண்பன் வறுமையினால் கல்வியில் அவன் சந்தித்த இடர்பாடுகளால் மனம் வருடி வருங்காலத்தில் தான் ஒரு வேலைவாய்ப்பை பெற்றவுடன் கல்வி பயில துடிக்கும் இளம் இந்தியாவிற்கு உதவ வேண்டும் என்றொரு சூளுரை ஏற்றார். அவரது கனவை 2006ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாளன்று தன் நண்பர்களுடன் இணைந்து டீம் எவரெஸ்ட் என்ற ஒரு அமைப்பை நிறுவினார். இதன் மூலம் வறுமையில் துவண்டு கல்வி பெற துடிக்கும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை விதைத்து கொண்டிருக்கிறார். முதியோர்களுக்கு மட்டும் உரித்தானது இந்த சமூக சேவை என்றில்லாமல் இளைஞர்களும் இதில் பங்கு பெற வேண்டும் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார். சமுதாய சேவை என்பது இவரின் குடும்ப தாரக மந்திரம் என்றே சொல்லலாம். இவரது தந்தை ஒரு சமூக சேவகர், லயன்ஸ் கிளப்பின் ஒரு உற்சாகமான இளைஞர். இவரது தாயார் ஒரு தலைமை ஆசிரியர். வாழ்நாளின் பெரும்பகுதியை கிராமப்புற பள்ளிகளுக்காகவே செலவிட்டார். இவர்கள் 17 நாட்களுக்கு முன் நம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்திவிட்டு இறைவனடி சேர்ந்தார். அன்னையின் விருப்பத்திற்கெனக அவர்களின் உடல் தேனி அரசு மருத்துவக் கல்லூரியின் ஆராய்ச்சிக்காக உடல் தானம் அளிக்கப்பட்டது. இவர்களையே தன் முன்மாதிரியாக கொண்டு மாதம் ஒரு முறையேனும் பிறருக்கு உதவுவோம் என்ற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் எவரெஸ்ட் அமைப்பின் நிறுவனர் திரு கார்த்திபன் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு வருமா அன்புடன் வேண்டுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அது இந்த விழாவோட சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாம் 3 ஸ்பெஷல் கெஸ்ட் கூப்பிட்ருக்கோம். சொன்னார் மனோஜ் அவர்களே, அவங்கெல்லாம் இங்கே முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டுன்னு யாருமே கிடையாது. ஏன்னா அந்த சீஃப் கெஸ்ட்டே வாலண்டியர்ஸ் தான். ஸோ சீஃப் கெஸ்ட் அனைவருக்குமே வெல்கம். சீஃப் கெஸ்ட் தேங்க்யூ. ஸோ ஜஸ்ட் நான் என் ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வருடமாக உங்களுக்கு சில ஞாபகம் இருக்கலாம், ரொம்ப பேர் லாஸ்ட் இயர் எவரெஸ்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தீங்க. அப்போ சர்விந்தியான்னு ஆரம்பித்தோம். அப்போ சர்விந்தோட முக்கியமான நோக்கமே வெளியே போய் மக்களை உற்சாகப்படுத்தணும். மாதத்திற்கு ஒரு முறையேனும் பிறருக்கு உதவுங்கள் அப்படின்னு எல்லார்ட்டையும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் பல ஒரு வருடமாக. அப்போ ஸ்கூல்ஸ்க்கெலாம் போய் பசங்கிட்ட சொன்னோம், நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் ஃப்யூச்சரில் மாதத்துக்கு ஒரு நாளாவது அடுத்தவங்க உதவுங்க அப்படின்னு. அப்போ நான் சில குழந்தைங்கிட்ட கேட்டேன், நீங்கள் இது மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை உதவி பண்ணணும்னா என்ன உதவி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அதை ஒரு சின்ன டெக்காக இப்போ பார்க்கலாம். நன்றி. அதில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இந்த 12365க்காகவே ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை, செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை, 3வது குழந்தை, 6வது படிக்கிற குழந்தை, 5வது படிக்கிற குழந்தை. ஸோ சொன்னது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் படிக்கிற குழந்தையே பார்த்தீங்கன்னா 6வது படிக்கிற குழந்தை தான். பார்த்துருப்பீங்க என்ன சொன்னேன்னு. எல்லாருக்குமே நம்ம நாட்டில் உதவி பண்ணுங்கிற எண்ணம் இருக்குங்கிறதுக்கான ஒரு சாட்சி தான் அந்த வீடியோ. ஸோ இப்போ முதல்ல 2011 அதாவது இந்த வருஷமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இந்த நம்பர்ஸை உங்களுக்கு சொல்லிடும். கிட்டத்தட்ட 229 ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இந்த ஜனவரி 1லேருந்து இந்த அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 229 பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வாலண்டியர்ஸ்க்கு எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் கிட்டத்தட்ட 2186 வாலண்டியர்ஸ் இது வரைக்கும் நம்ம விசிட்ஸ்க்கு வந்திருக்காங்க இந்த வருஷத்தில் மட்டும். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7900
வாலண்டரி ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அதை நீங்கள் வந்து ஹவர்ஸை 24 ஹவரில் டிவைட் பண்ணிங்கன்னா 329, அதாவது ஒரு மனிதர் 329 நாள் சமூக சேவை செஞ்சாருன்னா எவ்வளோ வேலை நடக்குமோ அவ்வளோ வேலையை வந்து இந்த 2186 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்ட் கிட்டத்தட்ட 19,706 பேரை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ பீப்புளை ரீச் அவுட் பண்ணி நம்ம வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா 13,81,000 ரூபா இது எல்லாமே நீங்கள் கொடுத்த டொனேஷன்ஸ் தான். இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாருக்குமே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க வாலண்டியர்ஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஃபஸ்ட்டு நம்பர்ஸாக காமிச்சேன். இதில் முக்கியமான 2 ஆக்டிவிட்டீஸை மட்டும் உங்களுக்காக நம்பர்ஸாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ மேஜராக பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விசிட்ஸ். உங்களுக்கு தெரியும் டீம் எவரெஸ்ட் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா 119 முறை நம்ம பல்வேறு பள்ளிகளை கிட்டத்தட்ட ஒரு 50 பள்ளிகளை 119 முறை நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 979 வாலண்டியர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. வாலண்டியர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 4000 வாலண்டியர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முதியோர் இல்லங்கள் கோயம்புத்தூர்லேயும் சரி சென்னையிலையும் சரி, சென்னையில் ரஜினிகாந்த் ஓல்டேஜம்னு ரொம்ப வாலண்டியர்ஸ் வந்திருப்பீங்க. முதியோர் இல்லத்துக்கு போய் 36 முறை கிட்டத்தட்ட வந்து அதே முதியோர் இல்லத்தை நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இது 2011 உங்களுக்கு தெரியும் நம்ம சர்வ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தோம். அதாவது எவரெஸ்டோட ஒரு முக்கியமான நோக்கம் கல்வி மட்டுமே கிடையாது. நம்ம கல்வி மூலமாக இந்த உலகத்தை மாற்றணுங்கிறதுக்காக வந்து நம்ம எஃபர்ட்ஸ் போட்டு செஞ்சிட்ருக்கோம். அதே சமயத்தில் வாலண்டியர்ஸை மோட்டிவேட் பண்ணி வாலண்டியரிசமை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இந்த சர்வ் இந்தியா. லாஸ்ட் இயர் அதாவது இதே நாள் அக்டோபர் 2, 2010 புதிய தலைமுறையோட மாலன் அவர்கள் வந்துட்டு சர்வ் இந்தியாவை வந்து லான்ச் பண்ணார். நான் சொன்னேன் சர்வ் இந்தியாவோட முக்கியமான நோக்கம் என்னென்னா வாலண்டியர்ஸ், அதாவது வாலண்டியரிசமை இம்ப்ரூவ் பண்ணணும். நம்மளோட கண்ட்ரியில் ரொம்ப பேரை வந்து தன்னார்வலர்களாக மாற்றணுங்கிறது தான் சர்வ் இந்தியாவோட நோக்கம். அதாவது ஒரு சர்வே எடுத்தாங்க, ஒரு என்ஜிஓ வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க. என்ன சர்வேனா இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகள்லே எந்த நாடு ரொம்ப அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த நாடு என்ன பண்ணாங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் எத்தனை பேர் பணமோ இல்லைன்னா போய் நேரத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே பண்ணாங்க. கிட்டத்தட்ட 153 கண்ட்ரிஸ் 153 நாடுகள் போய் சர்வே பண்ணாங்க. இதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? எத்தனை இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நேற்று நான் இந்த பிபிடி பண்ணும் போது பார்த்தவங்களாம் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. வேற 3வது இடம். அடுத்தவங்க சரி இதை பார்த்தா தெரியும் நம்ம வந்து 153ல் 134வது ரேங்க்கில் இருக்கோம். இது வந்து வேர்ல்டு கிவிங் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. முதல் இடத்துல யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல் இடத்துல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இவங்கெல்லாம் முதல் இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது 100 பேர்கிட்ட அவங்க சர்வே பண்ணும்போது 12 பேர் தான் நேரத்தை கொடுக்குறேன்னாங்க, 14 பேர் பணம் கொடுக்குறேன்னாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாங்க. பொதுவாக பார்க்கும்போது வயசாக அடுத்தவங்களுக்கு ரொம்ப உதவி செய்ய ஆரம்பிச்சாங்களாம். அதாவது ஃபிலாந்தரபிஸ்ட் ஆக்ட் வந்து வயசாக ஜாஸ்தி ஆச்சான். அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா 15லேருந்து 24 வயதுடையவர்கள் 24% பேர் கொடுக்குறாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. 25 வயதுலேருந்து 34 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29% பேர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 35லேருந்து 49 வயது உடையவர்கள் பார்த்தீங்கன்னா 32% பேர் கொடுக்குறாங்க. அது மாதிரி 50%க்கு மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 33% பேர் வந்து இது மாதிரி அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் உங்களுக்கு அதை தான் வந்துட்டு காட்டுது. சர்வே என்ன காட்டுது தெளிவாக சர்வே நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா எல்லா இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா வந்து ஏற்கனவே 134 இடத்துல இருக்கும். நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 50 வயதுக்கு மேலே இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா 33% பேர் தான் கொடுக்குறாங்க. அதாவது 100 பேர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்டோன்னா 33% பேர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாகவே காட்டுது. என்னென்னா உலகம் ஃபுல்லாகவே வாலண்டியர்ஸ் நல்ல விஷயங்கள் செய்கிறது 33% அவ்வளோதில் தான் இருக்குது. இன்னும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற சர்வே காட்டுது. இது பார்த்தீங்கன்னா இந்த சர்வே வந்து 2011 தான் எடுத்தாங்க. ஆனால் இது அப்போயே யோசிச்சு 2010 நம்ம சர்வ் இந்தியாங்கிற விஷயத்தை வந்து லான்ச் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இதுதான் கிரியேட்டிங் அவேர்னஸ் ஆன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாலண்டியரிங். ஸோ வாலண்டியர் ஏன் வாலண்டியரிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம 2010 வந்து ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ என்னென்னலாம் நம்ம பண்ணோம், ஒரு வருஷமாக வாலண்டியரிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அடுத்தவங்களை தன்னார்வலர்களாக ஆக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். போஸ்டர் காம்படிஷன், ஸ்கூல்ஸாக போய் போஸ்டர் காம்படிஷன் பண்ணோம். நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெரிஞ்சிருக்கும். ஒரு பையன் மரத்தை வெட்டாதேன்னு போஸ்டர் எழுதி அவங்க ஸ்கூலில் இருக்கிற மரத்தில் போய் ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரிவர் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தை அருவி அப்படின்னு என்ன பண்ணுவோன்னா, ஒரு 15 வார்த்தைகள் சமூகத்துக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை கொடுத்துட்டு 15 வார்த்தைகளை வச்சு ஒரு பக்கத்துக்கு கட்டுரை எழுத சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட 5000 மாணவர்கள் அந்த காம்படிஷனில் கலந்துருக்காங்க இது வரைக்கும். அதே மாதிரி சொன்னோம், இளமையில் சேவை அப்படிங்கிற பேரில் டிராயிங் போட்டி வச்சோம் எல்லாருக்குமே. அதில் ஒரு குழந்தை வரைஞ்ச படம் தான். ரொம்ப பேர் நம்ம போய் வரைன்னு சொன்னோன்னா அது என்னமோ தெரில, ஸ்கூலில் முக்கால்வாசி பேர் ஒரு வயதானவர்களை ரோடை கிராஸ் பண்ணி விடுற மாதிரி தான் வரைகிறாங்க. அது எதுனாலும் என்னாலையும் கண்டுபிடிக்க தெரியல. அதே மாதிரி நம்ம இபிஎல்னு சொல்லிட்டு எவரெஸ்ட் ப்ரீமியர் லீக்னு ஒன்று பண்ணோம். இது ஒரு சின்ன கிரிக்கெட் போட்டி வச்சோம். என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணோம். நம்ம 12/365, அதாவது மாதம் ஒரு முறையனும் பிறருக்கு உதவுவோம்னு. ரொம்ப பேர் யோசிச்சிருப்பீங்க இது என்ன நம்பர் அப்படின்னு. மாதம் ஒரு முறையனும் பிறருக்கு உதவுங்கள் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள், மாதத்துக்கு ஒரு நாள் அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 நாள். அதுதான் இந்த 12/365. ஸோ அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் வச்சோம். இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் என்ன பண்ணோன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 6 பால். இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் ஒரு ஓவருக்கு 12 பால், 11 விக்கெட் இருக்கும். அதுக்கு பதில் 12 விக்கெட்டு, 12 ஓவர் மேட்ச்சு. எல்லா ஓவரும் 12வது பால் ஃப்ரீ ஹிட்டு. அது மாதிரி 12 12 12ன்னு வச்சோம். 4 6 மாதிரி 12 இருக்கும். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் கலந்துட்டு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்விந்தோட மேஜர் கோலே இந்த 4 விஷயங்கள் தான். அடுத்து 12/365, அதாவது ரொம்ப பேரை போயிட்டு மாதத்துக்கு ஒரு முறையேனும் அடுத்தவங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணோம். நம்ம அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வருஷம் கிட்டத்தட்ட நாங்கள் ட்ராக் பண்ணோம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வாலண்டரி பண்ணாங்கன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் தவறுகள் இருக்கலாம், ஆனால் எங்கள் நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னா 55 வாலண்டியர்ஸ், 55 வாலண்டியர்ஸ் ஒரு வருஷத்தில் 12 முறைக்கு மேலே வாலண்டரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களோட கைத்தட்டல் கண்டிப்பாக தேவை, மோட்டிவேஷன் தேவை. அதில் குறிப்பிட்ட 2 பேரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களால நீங்கள் வர முடியல, காலேஜ் இருக்கிறதுனால வீக்கெண்ட்ஸில் காலேஜ் போய் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. பஞ்சவர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன ஒரு வருடத்தில் மட்டும் 30 முறை வாலண்டியர் பண்ணியிருந்தாங்க. அவங்க 5 நாள் வேலைக்கு போயிட்டு சனி ஞாயிறுகளில் 30 முறை இது வரைக்கும் வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேனியல்னு சொல்லிட்டுன்னு நம்ம வாலண்டியர், அவர் பார்த்தீங்கன்னா 17 முறை வாலண்டியர் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஸோ அடுத்த வருஷம் இன்னும் ரொம்ப பேர் இந்த 12/365 ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி என்னன்னா, கிரியேட்டிங் அவேர்னஸ் தட் தேர் இஸ் நோ ஏஜ் பார். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அதாவது வயது வித்தியாசம் கிடையாது. நான் வந்து 22 வயசில் எவரெஸ்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கேட்டாங்க, இப்போ எதுக்கு இந்த வேலை, ஏன் இப்போ போய் எவரெஸ்ட் ஆரம்பிக்கிறேன்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, ஏன் வயசான அப்புறம் தான் நம்ம வந்துட்டு சமூக சேவை செய்யணும். நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த சர்வேல, வயசாக ரொம்ப செய்ய ஆரம்பித்தாங்கன்னு. ஸோ வயசு கம்மியாக இருக்கும்போது ரொம்ப பேர் வந்து இது மாதிரி சேரிட்டி ஒர்க் பண்ணலை. ஸோ அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, ஆமாம் 8 வயசு குழந்தையும் சமூக சேவை செய்யலாம், 80 வயசு தாத்தாவும் சமூக சேவை செய்யலாம் அப்படிங்கிறது வந்துட்டு விஷயத்தை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு தான் இந்த முறை நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டே அது மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரூபி ரெஜினா மேடம் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வகுமார் சார் இருக்கார், அவர் காலேஜில் லெக்சராக இருக்காங்க. இன்னொரு நம்ம சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா நந்தினி வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசமாக இங்கே இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா எல்லா வயதுடையவருமே இருக்கும். ஸோ அதே நம்மளுக்கு தெரியுது, ஸோ சமூக சேவை செய்கிறதுக்கு வந்து வயது வந்து ஒரு தடையல்ல அப்படின்னு. ஸோ இந்த ஒரு மகேஷ்னு இந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்கார். இவர் என்ன பண்ணாருங்கிறத சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். போன வருடம் கிறிஸ்மஸ் அப்போ எங்களோட வாலண்டியர் ஹைதராபாத் வாலண்டியர் மணிகண்டான் இருக்கார். அவர் வந்துட்டு இந்த சாந்தா கிளாஸ் ட்ரெஸ் போயிட்டு அங்கே பாய்ஸ் ஹாஸ்டல் ஒன்று சப்போர்ட் பண்ணுறோம், அங்கே போயிருந்தார். அப்போ என்ன பண்ணதான், சாந்தா கிளாஸில் இங்கே 12/365 ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிருந்தார். எல்லா குழந்தைங்களும் அது என்னன்னு கேட்டாங்க. அப்போ வந்து அவர் சொன்னார், இது மாதிரி மாதம் ஒரு முறையானும் பிறருக்கு உதவுங்கள், அதுதான் பாசம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஒரு வாரம் கழிச்சு திருப்பி போய் கேட்டார். அங்கே ஒரு 100 குழந்தைங்க இருந்தாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணிங்களான்னு. அப்போ இந்த பையன் வந்து கை தூக்கணும், நான் ஹெல்ப் பண்ணேன்னு. 3வது படிக்கிற பையன் கூப்பிட்டு கேட்டோம், என்ன உதவிப்பா பண்ணேன்னு. அந்த குழந்தை சொன்னான், நீங்கள் சொல்லிட்டு போன அப்புறம் 2 நாள் கழிச்சு எங்கள் தெரு நாய் ரொம்ப பசியில் கத்திட்டே இருந்துச்சு சார், நான் கூப்பிட்டு அதுக்கு சோறு வச்சேன் அப்படின்னா. ஸோ அது மாதிரியான ஒரு அவேர்னஸை தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அவேர்னஸ் அண்ட் ஹவு டு டூ சோஷியல் சர்வீஸ் வித்தவுட் மணி. அதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸே காமிச்சிருக்கோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2000 வாலண்டியர்ஸ் கிட்டத்தட்ட
7900 ஹவர்ஸ் வாலண்டரி ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே வந்து இதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணோன்னு சொன்னோம். இப்போ 5 வருஷம் நம்ம எவரெஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 6வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் நம்ம முக்கியமாக? ஸோ பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஒரு சின்ன கனவு. என்ன கனவுனா, எவரெஸ்ட் எதுக்காக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்காவது ஒரு நாள் இந்தியாவில் இருக்க அனைவரும் மாதத்துக்கு ஒரு நாள் அவங்க நேரத்தை கொடுத்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அந்த நாளுக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்காக தான் இது எல்லாமே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதற்கான இது அடையிறதுக்கு இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கான சின்ன சின்ன தொடக்கங்கள் தான் இது எல்லாமே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக் ஸ்டால்ஸ் வச்சுருந்தோம். ஸோ ஆன்லைன்லேயே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸ்டார் ட்ராக்கர் ஒன்று லான்ச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு விசிட்டுக்கு வாலண்டியர் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ்புக் ஸ்டார் ட்ராக்கரில் போய் ஒரு ஸ்டார் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு வருஷம் முடிஞ்சோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டார் இருக்கோ அத்தனை முறை நீங்கள் சமூக சேவை செஞ்சுருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்து மேட் லைப்ரரி, அதாவது மேக் ஏ டிஃபரன்ஸ் லைப்ரரி. ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஒரு விஷயம் ரொம்ப உறுத்திட்டே இருந்துச்சு. சமூக சேவை பற்றி புத்தகங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது இந்தியாவில். நான் பார்த்தேன். இதே நான் வந்து ஒரு வாரம் அமெரிக்கா போயிருந்தேன். அங்கே சும்மா ஒரு பப்ளிக் லைப்ரரிக்கு போயிருக்கும்போது இதை பற்றியான புத்தகங்கள் ரொம்ப இருந்துச்சு. நான் அது மாதிரி இங்கே வந்து லைப்ரரிஸ்லாம் பார்த்தேன், இதை பற்றி புத்தகங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி, நம்ம ஏன் வாலண்டியரிசமை ப்ரொமோட் பண்ணுற புத்தகங்களை மட்டும் வச்சு ஒரு லைப்ரரி ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற அதனால உருவாக்கப்பட்ட ஒரு சிந்தனை தான் இந்த மேட் லைப்ரரி. அதுக்கான லான்ச் இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஸ்டோரி கார்ட்ஸ் ஃபார் ஸ்கூல். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இளம் இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு புக்கு லான்ச் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 100 நல்ல கதைகள் அதில் கொண்டு. ஸோ அதே கதைகளை இப்போ நம்ம வந்து ஸ்டோரி கார்ட்ஸாக போட்டு எல்லாமே கருத்துள்ள சிந்தனையுடைய கதைகள். ஸோ இதை வந்து ஸ்கூல்ஸில் போய் பெரிய போஸ்டர்ஸாக போட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த கதைகளை படிக்க வைக்க போகிறோம். அதோட லான்ச்சும் இன்றைக்கி இருக்குது. அடுத்து ஐடியா புக். இது போன வருஷமே நம்ம சொன்னோம். அதோட ஒர்க் இன்னும் ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப பேருக்கு வந்துட்டு சமூக சேவை, நான் குழந்தைங்கிட்ட போய் கேட்டிருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்கிட்ட போய் எப்படிப்பா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலான்னா, அதாவது அனாதாசிரமம் முதியோர் இல்லத்துக்கு போய் சாப்பாடு போடலாம் அப்படிம்பாங்க. 100 குழந்தைங்கிட்ட கேட்டிங்கன்னா 90 குழந்தைகள் இதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மனதில் அதே பதிஞ்சிருச்சு திரும்ப திரும்ப. ஆனால் இன்னும் எவ்வளவோ விஷயங்களில் நம்ம வந்து உதவி பண்ணலாம். ஸோ எப்படிலாம் நீங்கள் உதவி பண்ணலாம் அப்படிங்கிறத தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட இருக்கோம். அது கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்பு உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி செல்ஸ். அதாவது இன்னொரு விஷயமா நான் நோட் பண்ணேன். ஸ்கூல்ஸ்க்கெலாம் போகும்போது கேட்டால் என்னம்மா ஆகணும்னா, நான் டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒன்று சொல்லுவாங்க, உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்தோன்னே ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அமைக்கப்படல. சின்ன வயசுலேருந்தே வாலண்டியர் பண்ண ஆரம்பித்தா தான் அவங்க வளர்ந்த உடனேயும் வாலண்டியர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி செல்ஸ் இது மாதிரி ஸ்கூல்ஸ்லையும் காலேஜ்லேயும் போய் சின்ன வயசுலேருந்தே அவங்க சமூக சேவை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து வழங்க போகிறோம். அதுக்கடுத்தது 12/365 டாக்ஸ். அதாவது நீங்கள் டெட் டாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, 18 நிமிஷம் பேசுவாங்க. ஸோ இது மாதிரி 12/365 டாக்ஸ்னு சீக்கிரம் நாங்களும் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஸோ சமூக சேவைகள் செய்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்கள இது மாதிரி ஆடியன்ஸ் கூப்பிட்டு நம்ம பேச வைக்க போகிறோம். அது மூலமாக மோட்டிவேட் ஆகி ரொம்ப பேர் திருப்பி சமுதாய சேவை செய்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையில். ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்தவங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். ஸோ மாதம் ஒரு முறையேனும் பிறருக்கு நாம் எல்லாரும் இணைந்து உதவுவோம். ஸோ அதுதான் நான் எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டுருப்பேன். அதாவது லாஸ்ட் இயர் இதே வார்த்தை தான் சொன்னேன். நம்ம கவர்மெண்ட்டே எல்லா டைமும் நம்பியிருக்க முடியாது. நாம் இணைஞ்சோன்னா நம்ம வந்து ஒரு பெரிய பவர். ஸோ 12/365 can do wonders. So we'll make this world more kinder and happier. So 12 thanks to you all. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வருஷம் இதே இடத்துல நம்ம சந்திக்கலாம், அக்டோபர் 2 அன்னைக்கு. நன்றி.